ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஃபார் யூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சாம் ரியாக்ஷன்ஸ். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம் சாம் ரியாக்ஷன்ஸ் சேனலில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நான் வேறு விஷயம் பேசியிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா 15 சப்ஸ்கிரைப்ஸ் வந்து வந்துருக்கீங்க. அண்ட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வீடியோ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவோட இப்போது இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரான விஜய் சேதுபதி அவரோட 50th மூவி ட்ரெயில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதை தான் பார்த்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அது என்னன்றது நமக்கு என்ன வந்து புரிஞ்சதுக்கு அப்படின்றதான் வந்து நம்ம கடைசியாக வந்து நம்மளோட ஃபீட்பேக்காகவும் சரி நம்ம கமெண்ட்டாகவும் சரி பதிவு கேட்போம். அண்ட் இதுமே வாவான்னு பேசாமல் கெட் ஸ்டார்டட். பேர் மகாராஜா சார். கேக்னால சலூன் கடை வச்சிருக்கேன் சார். வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு. எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸை நீயே விசாரணை பண்ணிக்க வேண்டியதானே? எத்தனை சவரம் சார்? நகையெல்லாம் இல்லை சார். பணமா? பணமும் இல்லை சார். டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அது என்ன லட்சுமி கேஸு? உன் பொண்ணும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, அக்கா தங்கச்சி இல்லைன்ற. அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார். லட்சுமி சார். லட்சுமியா? சாத்துனன்னு வச்சுக்க, தலை தனியா போயிடும். தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். இல்லைன்னா நான் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. இந்த பையன் நம்ம அதை மறைக்கிறான் சார். லைக் ஒன் ஆஃப் த குட் ட்ரைலர்ஸ்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நிறைய பிளட் ஷீட்ஸ் நிறைய வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா, இதை நம்ம ரிவ்யூன்னு சொல்கிறத தாண்டி நம்ம அந்தளவுக்கு சினிமா வந்து பார்த்திங்கன்னா நாலேஜாக இருக்கிற பர்சன் கிடையாது. ஏதோ நம்ம போக பார்த்துட்டு நம்மளோட கருத்து பதிவு பண்ணுறதா தான் நாமளும். அண்ட் நல்லா சொல்ல போகிறோம், இல்லைன்னா நல்லான்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெயில் நிஜமாக நல்லா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏதோ கம்பெனி கொடுக்குற மாதிரி போய் ஒரு சீக்வன்ஸ்மாக டெவலப் பண்ணி அது மூலமாக கதையை நகர்த்தி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே ஆரம்பிச்சு நல்ல சொல்ல போகுது. மேபி தேட்டர் எந்ததுக்கு வந்து இது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் சேதுபதியோட ஆக்டிங் அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து விமர்சிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா சூப்பராக நடிச்சதுக்காது. அந்த பழைய விஜய் சேதுபதி நம்ம வந்து இந்த பால் படத்தில் வந்து அது என்னது அதோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் பின்னாடி போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிபட்டுருவார், தலை அடிபட்டுருவார். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மறந்து போயிடும். ஆனால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படத்தோட பேர் மறந்துட்டேன். அந்த சீனாக ஞாபகத்துக்கு படத்தோட பேர் மறந்துட்டேன். அந்த படத்தில் வந்து நடித்த ஆக்டிங், பீஸா நடித்த ஆக்டிங்கு அதுமாதிரி சொல்லணும்னா ஆக்டிங்காக சூப்பராக அந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அந்த லிஸ்ட்டை நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. என்னோட சார்பாக இந்த படம் வெற்றியடைய ரொம்ப வாழ்த்துக்கள். அந்த கதை எப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் நிறைய கதை உள்ளே இருக்கலாம், யாருக்கு தெரியும்னு தெரியல. போய் படத்தை பார்த்த பின்னாடி பார்ப்போம். நான் உன்னோட சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் யூ, திஸ் சாம் ஃபார் யூ.